அன்பே சிவம் ஈசனே என் ஆருயிர் நேசனே. ராகு கேது பெயர்ச்சி வரும்போது நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் போய் பாம்பாட்டி சித்தரை பிடிங்க. சப்போஸ் பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனாலும் நீங்கள் வீட்டில் இருந்து அந்த சித்தருடைய பெயரை திரும்ப திரும்ப ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. பாம்பாட்டி சித்தருடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. நிச்சயமாக ராகு கேது பெயர்ச்சியுடைய அந்த தாக்கங்களை அவர் நிச்சயமாக நீக்குவாருங்க. அதனால் நீங்கள் வருத்தப்படணும், இந்த கிரகங்கள் வரும்போது வருத்தப்படணும், இவ்வளோ இருக்குதா அவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு பயப்படணும்னு அவசியமே இல்லைங்க. சித்தர்களை பிடிங்க. சித்தர்கள்கிட்ட இல்லாததா? எதிர்பார்ப்பற்ற நிலையில் செய்யக்கூடியவங்க, அன்பை மட்டும் போதிக்கக்கூடியவங்க சித்தர்கள். சித்தர்களை நாடி போங்க. சமாதிகளுக்கு போய் தியானம் தவம் பண்ணுங்க. முடிந்தால் போங்க, இல்லையா அவங்க வீட்லேயே ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. 10 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கனாவே அது உங்களுக்கு பல பாசிட்டிவ் பல அனுபவங்களை கொடுக்கும். அன்பே சிவம். ஆத்மசித்த தவஞானி காஞ்சனம்மா.